حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் விலக்கியவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ்வதன் மூலமும் தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹஜ்ஜுடைய அமல்களை செய்துவிட்டு அரஃபாவுடைய நோன்பையும் நோற்று எண்ணிலடங்காத நன்மைகளையும் சம்பாதித்துக் கொண்டு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்கின்ற உல்ஹியாவுடைய நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தினங்களில் அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை நினைவுபடுத்தி அது எங்களுடைய வாழ்க்கைக்கு தர வேண்டிய படிப்பினைகளை நினைவூட்டி எங்களுடைய வாழ்க்கையில் அதனூடாக மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற அதிகமான சொற்பொழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போல இந்த தினங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அதுதான் அரஃபா மைதானத்திலே அவர்கள் ஆற்றிய ஹுத்பத்து அரஃபா என்று சொல்கின்ற அரஃபா பேருரையாகும். ஆரம்பமாக இந்த அரஃபா மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மைதானத்தை தேர்வு செய்ததனுடைய ஹிக்மத்துகள், நோக்கங்களும் அதனுடைய இலக்குகளும் என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு தெரியும். குறிப்பாக அந்த இடத்திற்கு போய்
ஹஜ் கடமையை நிறைவேற்றிய சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும். அங்கே 2 மிக முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. அரஃபா, முஸ்தலிஃபா என்று சொல்கின்ற 2 இடங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து முஸ்தலிஃபா என்ற அந்த இடம் சற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரமுகர்கள், வசதி படைத்தவர்கள், அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் அந்த இடத்திலே தங்குவதும், கொஞ்சம் அந்தஸ்திலே குறைந்தவர்கள் அரஃபாவிலே இருப்பதும் என்ற ஒரு நடைமுறை இருந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடைத்து அரஃபா மைதானத்தை முக்கியத்துவப்படுத்தி அங்கே மக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். இந்த வரலாற்று பின்னணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த முக்கியமான ஒரு விடயம், ஒரு சமுதாயத்தில் எதுவும் தரக்குறைவாக பார்க்கப்படக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. எதுவும் குறைவாக பார்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்களை அரஃபாவிலே ஒன்று கூட்டுகிறார்கள். ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக மக்களை ஒன்று கூட்டுவார்கள். விசேடமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை சொல்வதற்காக ஐயுஹன்னாஸ் என்று மனிதர்களை அழைப்பார்கள். இது நபி அவர்களுடைய வழக்கத்தில் ஒன்றாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு மக்களுக்கும் ஹஜ் எப்படி செய்கிறது என்பதையும் சொல்லி காட்டிவிட்டு அரஃபாவுக்கு வருகிறார்கள். அரஃபாவுக்கு வந்து அங்கே மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். இந்த உரையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் இரத்தின சுருக்கமாக உள்ளடக்குகின்ற ஒரு உரையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். தனி மனித வாழ்வை எப்படி நெறிப்படுத்துவது என்பதையும், குடும்ப சமூக வாழ்வை எப்படி நெறிப்படுத்துவது என்பதையும் இந்த உரை எங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறுகிய நேரத்திற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள். மக்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, இதற்கு பிறகு உங்களை நான் இந்த இடத்தில் சந்திப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இஸ்மஉ கௌலி, நான் சொல்வதை கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதா அல்மௌகிஃபி அபதா. இதற்கு பிறகு இந்த இடத்தில, இந்த தினத்தில் உங்களை நான் சந்திப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை எல்லோருக்கும் புரியவில்லை. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு எல்லாம் இது விளங்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்களுக்கு தான் இந்த சூசகமான மெசேஜை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்தை சொல்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் கடுமையாக கவலைப்பட்டார்கள். சில சஹாபாக்கள், இதை புரிந்த சில சஹாபாக்கள் அழுதார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவதாக ஹஜ்ஜத் அரஃபா பேருரையில முதலாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், ஏனென்றால் இந்த சமுதாயத்தில எதுவெல்லாம் மிக மோசமாக சமூக பிளவுக்கு காரணமாக இருந்ததோ அவற்றை மிகச் சுருக்கமாக சொல்கிறார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் இலா அன் தல்கு ரப்பக்கும். நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்கின்ற வரைக்கும் உங்களுடைய இரத்தம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம் அனைத்தும் உங்களுக்கு ஹராம். கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ கஹுர்மதி ஷஹ்ரிக்கும் ஹாதா. இன்றைய இந்த தினம், இந்த நாள், இந்த இடம் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ அதே போன்றுதான் உங்களுடைய சகோதரருடைய மானம், இரத்தம், பொருளாதாரம், இந்த மூன்றும் புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த உரையின் முதலாவது செய்தியாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே,
இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் மிக பெரும் பெரும் விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், சிறுக்கு செய்துவிடக் கூடாது, தொழ வேண்டும். ஏன் ஹஜ்ஜை செஞ்சுட்டு தான் நபி அவங்க வாராங்க. அப்ப ஹஜ்ஜை பத்தி, ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை பத்தி முதலாவது செய்தியாக கூட அவர்கள் சொல்லவில்லை. தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் காபிர், முஷ்ரிக். அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்லவில்லை. எதை அவர்கள் சொல்கிறார்கள்? இந்த இடம் என்றது அரஃபாவுடைய மைதானம், இவ்வளவு முக்கியமான ஒரு இடம். இன்னைக்கு நாங்க ஹஜ்ஜுக்கு போனால் வேறு இடங்கள்ல நாங்க நடந்து கொள்ற சில நேரம் மரியாதை குறைவாக பேசுறது, மரியாதை குறைவாக நடந்து கொள்றது, எங்களோட கோபங்களை உணர்வுகளை வெளிப்படுத்துறது, இது மாதிரியான செயற்பாடுகளை நாங்க அந்த இடத்துல செய்ய மாட்டோம். அந்த இடத்துக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது. இன்றைக்கு நாங்க ஹரத்துக்கு போனால் எங்களோட மனசுல ஒரு இஹ்லாஸான ஒரு நியத்து தானாகவே வந்து விடுகிறது. அது அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு ஏற்படுத்திய ஒரு மகத்துவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு அப்படி வர வேண்டும் என்றே துஆ செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆண் பெண் கலப்பிருக்கின்ற இடத்தில் பிழையான சிந்தனைகள் வராத ஒரு புனிதமான இடம் என்றால் ஹரத்தினுடைய இடம், அந்த பிரதேசம். அப்படியான ஒரு பிரதேசத்தை உங்களோட மனதில நீங்க எப்படி புனிதமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்று இந்த தினம் அரஃபாவுடைய தினம், அல் ஹஜ்ஜு அரஃபா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் என்று சொன்னார்கள். அரஃபாவுடைய தினத்திலே கேட்கப்படுகின்ற துஆ என்பது மிக பெருமதியானது அல்லாஹ்விடத்திலே. அது மாதிரி ஒரு துஆ கிடையாது என்று சொன்னார்கள். நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான ஒரு தினம் எவ்வளவு உங்களிடத்தில் புனிதமானதோ அதே போன்றுதான் உங்களுடைய சகோதரருடைய மானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய சகோதரருடைய உயிர் என்று சொன்னார்கள், அவருடைய சொத்து என்று சொன்னார்கள். இந்த மூன்று விடயங்களும் உங்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹரத்தை நாங்க பாதுகாப்போம். ஹரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உலகத்துல ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொதித்தெழுவார்கள். எனவே ஹரத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும் என்று எங்களோட மனசுல எந்த அளவு ஆழமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது போலதான் ஒரு முஸ்லிமுடைய சொத்து விடயத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அழகான ஒரு உதாரணத்துல இந்த விஷயத்தை சொல்றாங்க. சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு மனிதனுடைய உயிர் இன்னொரு மனிதனால் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறதா? அரபா பேருரை என்பது இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சாசனமாக எங்களுடைய வீடுகளில், எங்களோட மதரசாக்களில், நாங்கள் இருக்கின்ற காரியாலயங்களில் தொங்கவிடப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற பசாதுகள் முற்றுமுழுதாக நீங்கக்கூடிய அளவுக்கு அந்த அரபா பேருரை ஒரு முக்கியமான ஒரு சாசனமாக விளங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ அது மாதிரித்தான் உங்களுடைய சகோதரருடைய சொத்து என்று சொன்னார்கள். உங்களுடைய சகோதரருடைய சொத்தை பாதுகாக்கிறது அவருக்கு மாத்திரம் கடமை கிடையாது, உங்களுக்கும் கடமை. அவருடைய சொத்தை நீங்கள் ஹராமான முறையில் அனுபவிக்க கூடாது என்று சொன்னார்கள். அதே போன்று அவருடைய உயிரும் உங்களுக்கு ஹராம். அவருடைய உயிரை நீங்க இது மாதிரி புனிதமாக நினைக்க வேண்டும். அதை நீங்கள் கொச்சைப்படுத்துவது உங்களுக்கு கூடாது என்று சொன்னார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் சொன்னார்கள். உங்களுடைய சகோதரருடைய மானம் உங்களுக்கு புனிதமானது என்று சொன்னாங்க. இந்த மதத்தில சகோதரர்களே, உங்களுடைய சகோதரருடைய மானம் உங்களுக்கு புனிதமானது. மக்கா ஹரம் ஷரீஃபை நாங்க எப்படி கண்ணியப்படுத்துறோமோ அது மாதிரி என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய தன்மானத்தையும் ஒரு மனிதனுடைய கௌரவத்தையும் எந்த அளவு பாதுகாக்கும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தால் சில நேரம் எங்களை நாங்களே நொந்து கொள்ள வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருகிறது. எங்களுடைய நாவினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யார் ஒருவர் தன்னுடைய வார்த்தைகளால்
ஒருவர் பேசுகிறார், மேடையிலேயோ அல்லது சும்மாவோ பேசுகிறார். அவருடைய அந்த பேச்சுக்களால், அதே போன்று ஒருவருடைய கரத்தினாலும் இன்னொரு முஸ்லீம் ஈடேற்றம் பெறவில்லையோ, இன்னொரு முஸ்லீம் பாதுகாப்பு பெறவில்லையோ, அவர் முஸ்லீம் கிடையாது. அப்ப முஸ்லீம் என்றால் யாரு? ஒருத்தர் 5 நேரமும் தொழுகிறார், நிறைய நல்ல அமல்களை செய்கிறார், அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். இந்த அமல்களை பாதுகாப்பதற்காக அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயற்பாடுகளையும் பிற மனிதர்களுடைய உடைமைகள், உயிர்கள், மானம் விஷயத்தில் பாதுகாக்கிறாரா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஒருத்தர் மானம் விஷயத்துல இன்னொரு முஸ்லீம் தன்னுடைய வார்த்தைகளால் அவரை பாதுகாக்கின்றார் என்றால் அவர்தான் முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விடயத்தை நபி அவர்கள் ஈமானோடும் தொடர்புபடுத்தி சொன்னார்கள். ஈமான் உங்களிடத்தில் இருக்கின்றது என்றால் நீங்கள் பேசும்போது இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. இன்னொருத்தரை பத்தி பேசுற நேரம் நான் எதை டேமேஜ் பண்றேன், நான் எதை உடைக்கிறேன், எதை நான் சேதப்படுத்துகிறேன், நான் மக்காவை சேதப்படுத்துகிறேன் என்பதை போல் நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு சகோதரரை பத்தி நாம் புறம் பேசுகிற போது, ஒருத்தரை பத்தி அவர் யார் என்றே தெரியாத ஒருவரிடம் பிள்ளையாக நான் சொல்கிற போது, இன்னொருத்தருடைய குறைகளை நான் அம்பலப்படுத்துகிற போது நான் என்ன செய்கிறேன்? நான் இந்த ஹரம் ஷரீஃபை டேமேஜ் பண்ணுகிறேன், இந்த அரபாவுடைய நாளை நான் பிழையாக்குகின்றேன் என்பதை எங்களுடைய உள்மனம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொருத்தண்ட மானம் போறது உனக்கு மகிழ்ச்சியை கூட ஏற்படுத்தப்படாது. எங்களோட வார்த்தை அவரை டேமேஜ் பண்ணினாலும், எங்களோட வார்த்தை அவரை டேமேஜ் பண்ணல, நாங்க ஒன்னும் பேசல, ஆனால் அவரோட மானம் போறது எங்களுக்கு சந்தோஷத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. நாங்க அதுல கவலைப்பட வேண்டும். ஏன்? நாங்க அந்த மக்காவையும் அந்த ஹரம் ஷரீஃபையும் நாங்க டேமேஜ் பண்ணல என்றாலும் அதை டேமேஜ் பண்ணும் போது நான் என்ன செய்ய மாட்டேன்? சந்தோஷம் அறிக்க மாட்டேன். அப்ப இன்னொரு மனிதன் பிழை என்று அம்பலப்படும் போது அதிலும் குளிர் காணக்கூடாது. அவர் எங்களுக்கு எதிரானவராக இருந்தாலும் சரி. எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அரஃபா பேருரையில் அடிப்படையாக சொல்கிறார்கள், முதலாக சொல்கிறார்கள், பிற மனிதர்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்கள் மூலமாக பிற மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்க முஹாசபா செஞ்சு பார்த்தால் என் மூலமாக யாராவது மனம் நொந்திருக்கிறாரா? எங்களுக்கு தூக்கம் போகக்கூடாது. நாங்க தூங்குற நேரம் எங்களுக்கு இந்த முஹாசபா வர வேண்டும். இன்றைக்கு இந்த பேச்சால, இந்த நடத்தையால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒரு நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வாரர் பாருங்க, அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் விடுவாங்களா? இப்படி சொன்னா விட மாட்டாங்க. பின்னால போய் அவரை ஃபாலோ பண்றாங்க. என்ன அவர்ல ஸ்பெஷலான ஒரு அமல் இருக்கி, அங்க போய் பார்த்தால் அவர்ல மேலதிகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தனித்துவமாக சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றையும் காணல. இனி இவரால ஏலாம அந்த நபித்தோழரிடத்தில் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க, அப்படி என்ன விசேஷம் உங்கள்ட்ட இருக்கி அப்படின்னு கேட்கிறார். கேட்டதும் அவரும் சொல்றார், என்னேட்ட அப்படி ஒண்ணும் விசேஷம் அல்ல, ஆனால் நான் தூங்க போற நேரம் யார பத்தியும் எனக்கு எந்த ஒரு தப்பெண்ணமும் இருக்காது. நான் தூங்க போற நேரம் பிற மனிதர்களோட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிலையில் 100% ஃப்ரீயா தூங்குறேன் என்று சொல்றார். பெரிய அமலா இது? சும்மா எங்கட வெளிப்படையான ஒரு பார்வைக்கு உண்டு அவர் இரவெல்லாம் முழிச்சுக்கிருந்து தஹஜ்ஜத் தொழுது இருக்க வேண்டும், அல்லது அவர் சொத்தை ஊருக்காக தர்மம் செய்திருக்க வேண்டும். எங்கட ஒரு மேலோட்டமான ஒரு பார்வைக்கு பார்த்தால் ஒருத்தர் சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர மனசில ஒன்றுமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இப்படி நாங்க தூங்கினால் அல்லாஹ்க்கு நாங்க சுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிலைமை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சுக்ர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சகோதரர்களை உடனடியாக எங்களுடைய அந்த மனநிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய அரஃபா பேருரையில் முதலாவதாக சொன்ன விஷயம் மற்றவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாகும். இரண்டாவதாக சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், வட்டி சம்பந்தமாக சொல்கிறார்கள். வட்டி, எல்லா வட்டியையும் என்ற காலில் வச்சு நான் மிதித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். வட்டி சம்பந்தமாக எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோதனை களம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்களே பேசுற நேரம் சொல்லுவோம், இந்த உலகம் ஒரு சோதனை. அல்லாஹ் அதை சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக இன்னும் நிறைய குர்ஆன் வசனங்கள்ல சொல்றான். இன்னமா அம்வாலுக்கும், உங்களோட சொத்தும் உங்களுக்கு சோதனை தான். அவுலாதுக்கும், உங்களோட பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அலீம். அப்ப இந்த சோதனைக்கு எல்லாம் கூலி யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு வர நோய் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹு தஆலா இன்னொரு குர்ஆன் வசனத்துல சொல்றான். உங்களை நான் இந்த விஷயங்களை கொண்டு சோதிப்பேன் என்று சொல்கிறான். இப்ப சகோதரர்களை, இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த சோதனையில் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்க உண்மையாக அல்லாஹ்வோடு யார் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது அல்லது பொருளாதாரத்தின் மீது அதீத ஆசை வருகின்ற போது ஹராமான வழிகளை தேடுகிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் நிறைய வட்டி இருந்துச்சு. சகோதரர்களே, இன்றைக்கு யாராவது ஒருவர், ஒரு பெரியவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கூப்பிட்டு அல்லது இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே அழைத்து இப்படி ஒரு உபதேசத்தை செய்திருந்தால், அந்த உபதேசம் செய்யக்கூடிய நபர் அந்த மக்களால் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் அல்லது அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய, குறை காணப்படக்கூடிய ஒருவராக இருக்கலாம். உதாரணமாக, இந்த விஷயத்தை நான் கட்டி சொன்னால் உங்களுக்கு என்னில் ஒரு நல்லெண்ணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நீங்கள் கேட்கலாம், கேட்காமல் விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் கஷ்டப்பட்டு அந்த மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தவர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் செய்வோம் என்று நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, கடலுக்குள்ளால போய் நாங்க யுத்தம் செய்ய வேண்டும் என்று நீங்க சொன்னா நாங்க செய்வோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தீனுக்காக என்ன கழுத்தால வெட்டப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னவர்கள். இப்படி எல்லாம் சொன்ன அந்த மக்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்கிறார்கள். அந்த மக்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள் என்பதும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஏன் ரிப்பீட் பண்ணி சொல்றாங்க திருப்பி? அவர்களுடைய 23 வருட பிரச்சாரத்தையும் ரத்தின சுருக்கமாக அவர்கள் சொல்கின்ற ஒரு இடம் தான். ஏன்னா மௌத்தாக போறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க, அடுத்த ஹஜ்ஜில மக்களை சந்திக்க மாட்டாங்க. அதனாலதான் சூசகமா அவங்களுடைய உரையில ஆரம்பத்திலே சொல்றாங்க, இந்த இடத்துல நீங்க என்ன சந்திக்க மாட்டீங்க, அப்ப கேளுங்க என்று சொல்றாங்க. அப்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் இதெல்லாம். வட்டி என்பது ஒரு சமூகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து இந்த உரையின் போது சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஷைத்தான் நீங்க சிலையை வணங்கி இந்த பூமியில சிறுக்கு செய்வீங்க என்பதில் நம்பிக்கை இழந்து விட்டான். உங்களை எல்லாமே செய்யலாது, சிறுக்கு செய்ய வைக்கலாது. நீங்க தெளிவறிக்கிறீங்க, நீங்க சிலை வணங்க மாட்டீங்க. ஆனால் இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்தி சின்ன சின்ன விடயங்களில் நீங்கள் தவறிழைத்து விடுவீர்கள் என்பதில் அவன் நம்பிக்கை இழக்கல. நீங்க சிறுக்கு செய்ய மாட்டீங்க, சிறுக்க தவிர மற்ற எல்லா விஷயத்திலுமே என்ன செய்யலாம், உங்களை செய்விக்கலாம் என்று ஷைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹ்தரூஹு அலா தீனிக்கும், எனவே உங்களுடைய தீனுடைய விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த விஷயம் ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பான் என்பது தெளிவாக எங்களுக்கு தெரிந்த விஷயம். நாங்க அன்றைக்கு ஷைத்தானை பத்தி படிக்கிறேன்.
ஷைத்தான் என்னென்ன கோணங்கள் எங்கள்கிட்ட வருவான், ஷைத்தான் வழிகெடுப்பதற்காக எங்களிடத்தில் பயன்படுத்துகின்ற யுக்திகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மிக குறைவாக இருக்கிறது. இப்ப நேரடியா எங்கள்கிட்ட நீங்க தொழ வேண்டாம் என்று சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். இப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. ஏன் பகிரங்கமான விரோதி என்று சொல்றான்? நாங்க பாவம் செய்யறோம் பகிரங்கமா, எங்களை பாவம் செய்ய வைக்கிறான் ஷைத்தான். அப்ப பகிரங்கமா தானே எங்களை வழி எடுக்கிறான். ஆகவே ஷைத்தான் எங்களுக்கு பகிரங்கமான விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தானை நீங்க விரோதியாவே எடுத்துக்கொள்ளுங்க. சகோதரர்களே, நாங்க எப்பெல்லாம் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறோமோ அந்த நேரமெல்லாம் ஷைத்தானுக்கு நாங்கள் வழிபட்டு விடுகிறோம். அந்த நேரத்தில் யாரு சந்தோஷப்படுறா? ஷைத்தான் சந்தோஷப்படுகிறான். ஷைத்தானை மகிழ்ச்சிப்படுத்தும் போது நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஷைத்தானை மகிழ்ச்சிப்படுத்தும் போது நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்ப ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறதுக்காக பயன்படுத்துகின்ற வழிமுறைகள் என்பது எங்களுக்கு விளங்காது. இந்த மரத்தை நீங்க நெருங்கப்படாதுன்னு அல்லாஹு தஆலா சொன்னான். ஆதம் நபியும் அவங்களோட மனைவியையும் கூப்பிட்டு ஷைத்தான், நீங்க இந்த மரத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னானா? இல்ல. ஒவ்வொரு ஸ்டெப்பா வாரம் அல்லாஹ் ஏன் உங்களுக்கு இந்த மரத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னான் தெரியுமா? நீங்க இந்த சொர்க்கத்தில நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்பதற்காக என்று சொல்றாங்க. அப்ப ஒரு மாயை வார்த்தை, ஒரு சிஹ்ரியத்தான, ஒரு சூனியமான வார்த்தை. பாவத்துக்கு எங்களை ஷைத்தான் கொண்டு போறது அப்படித்தான். வட்டி என்றால் அது இப்ப ஒண்ணும் செய்யறாது, இப்ப கஷ்டம் தானே, தௌபாவை ஞாபகப்படுத்துவான். தௌபா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாவத்தை செய்ய போற நேரம் ஒரு தரந்தானே என்று சொல்லுவார். அல்லாஹ்விடத்திலே போய் மன்றாடுகிற போது அல்லாஹ் கஃபூர் ரஹீம் என்றதெல்லாம் எங்களுக்கு ஆழமா நினைப்பு வராது. ஆனா ஒரு பாவம் செய்யற நேரம் அதை கொண்டு வருவான். இதான் ஷைத்தானுடைய வழிமுறை. அப்ப ஷைத்தான் என்ன செய்கிறான்? நீங்க சொர்க்கத்தில நிரந்தரமா இருந்து விடுவீங்க என்றுதான் உங்களுக்கு இந்த மரத்துல சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறான் என்று சொன்னார். அவங்க கொஞ்சம் அசைகிறாங்க. அடுத்ததாக சொல்கிறான், அவு தக்கூன மலக்கைனி, நீங்க ரெண்டு பேரும் மலக்காயிருவீங்கன்றதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் உங்களுக்கு இதை தடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுமே நல்ல விஷயம். அல்லாஹ் ஏன் தடுத்தான்? ஒன்று நீங்க இருந்துருவீங்க என்று போட்டு, ரெண்டாவது நீங்க மலக்காயிருவீங்க என்பது. அப்ப மலக்காயிருவீங்கன்றது நல்ல விஷயம். இது ரெண்டையுமே கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே இப்படி போய் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் ஜிபி என்ன செய்யறாங்க? அவ் காசமாகுமா, சத்தியமா சொல்றேன், நம்பின நம்புங்க, இல்லாட்டி விடுங்க. நிறைய பொய்யர்கள் சொல்ற கடைசி வார்த்தை தான். சொல்றேன், நம்பின நம்புங்க, இல்லாட்டி விடுங்க. ஏதாவது ஒரு பொய்ய சொல்றது நம்பாட்டி கடைசியா பாவிக்கிற லொஜிக்கான ஒரு வார்த்தை தான் சத்தியமா சொல்றேன், நம்பின நம்புங்க, இல்லாட்டி விடுங்க, இப்படி என்று சொல்கிறான். அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மரத்தை சாப்பிடுறாங்க. இப்ப என்ன நடக்குது? வெளியே வராங்க. இப்ப ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறதெல்லாம் ஒருமைக்கு எங்களை வழிகெடுக்க மாட்டான், எங்களுக்கு விளங்கிடும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றியும் நாங்கள் படிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் ஷைத்தான் மனிதனை எப்படி வழிகெடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்பதையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையில சொல்றாங்க, ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, ஃபஇன்னலகும் அலா நிசாஇக்கும் ஹக்கா, உங்களுடைய பெண்களுக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. வலஹுன்ன அலைக்கும் ஹக்கா, உங்கள் மீது அவர்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. எனவே இந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பெண்களுக்கு என்று நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய அந்த உரையில சொல்றாங்க, வஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். فإنهن عندكم عوان لا يملكن لأنفسهن شيئا وإنكم إنما أخذتموهن بأمانة الله واستحللتم فروجهن بكلمات الله. திருமணம் நடக்கிற நேரம், அக்து நடக்கிற நேரம் ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க. மாமனாரையும்
மருமகனை வச்சுக்கொண்டு திருமணத்தை நடத்துறவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லித்தாராங்க. அது சடங்கான வார்த்தை கிடையாது, அது ஒரு ஒரு சும்மா சொல்ற ஒரு வார்த்தை கிடையாது. நாங்க பாடசாலையில தேசிய கீதத்தை படிச்சு போட்டு வந்து அதை மறந்து போயிருக்கிற ஒரு வார்த்தை கிடையாது. அது நாங்க அந்த பெண்ணோடு வாழும் காலம் எல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமாத்தில்லாஹ். ஒரு பெண்ணை ஹலாலான முறையில் நீ அனுபவிப்பதற்காக உனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கபில்து அல்லது கபில்து நிக்காஹா, இந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பெண்ணுடைய வலியிடத்துல நாங்க சொல்றோம். இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது சகோதரர்களே. இன்றைக்கு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய தந்தை மிக அழகான முறையில ஒழுக்கமாக வளர்த்து டைமுக்கு தொழுறது, தீனுடைய விஷயத்துல கடமையாக இருக்கிறது, நன்மையுடைய விஷயத்துல ஆர்வப்படுத்துறது, ஆடை விஷயத்துல கவனம் அறிக்க வைக்கிறது, பிரயாண விஷயத்துல கவனம் அறிக்கிறது, அந்நிய ஆணோட பேசுற விஷயங்கள்ல கவனம் அறிக்கிறது, வீதியில கூட்டிட்டு போற நேரம் எல்லாம் கவனம் அறிக்கிறது, ஒரு பகிரங்கமான இடத்துல தன்னுடைய பெண்ணுடைய விஷயத்துல கவனம் அறிக்கிறது என்று ஒரு வாப்ப ஒரு பிள்ளைய மிக கவனமாக வளர்க்கிறார். அவருக்கு அது அமானிதம், அவருக்கு பெரிய சொத்து அது. இந்த புள்ளை என்று அந்த பெண்ணுடைய விஷயத்துல சாகுறார். இப்ப ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எல்லா வாப்பமாருக்கும் ஒரு ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும், இங்க நிறைய பேர் இருப்பீங்க, அந்த அந்த நாளன்று, அந்த நிக்காஹுடைய நாளன்று அந்த பெண்ணை கொண்டு போய் அந்த மாப்பிள்ளையிட கொடுக்கும் போது தந்தை வேதனைப்படுகிறார். சும்மா யோசிச்சு பாருங்க சகோதரர்களை, சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்கிறோம். இவ்வளவு நம்பிக்கை வேணும். எங்கட வாகனத்தை கொடுக்கிற நேரம் பயந்து போய் கொடுக்கிறோம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் உங்களோட வாகனத்தை தாங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட பயந்து கொடுக்கிறோம். என்ன நடந்துருமோ, கீறு விழுந்துருமோ, வளைச்சு வீடியோ எடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், பதட்டப்படுறோம், அந்த வாகனத்தை கொடுக்கிறோம். கொடுத்தால் 50 கோல் அடிக்கிறோம். என்ன நடந்த வாகனத்துக்கு, எப்ப வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? ஏன்? அந்த வாகனத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற பற்றும் பொறுப்பு. என்னுடைய வாகனம் பாதுகாக்கப்பட வேண்டும். வாகனத்தை எடுத்துட்டு போனவருக்கு எப்படி இருக்கும்? எண்டல்ல, இது யாரல்ல, எந்த வாகனம் இல்ல, எந்த என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவரது வாகனம் தானே, அதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று பத்திரப்படுத்துவதில் கவனமாக இருப்பார். அவருக்கு அந்த பயணத்துல நிம்மதியும் இருக்காது. சகோதரர்களே, ஒரு பெண்ணை ஒரு தந்தையிடம் இருந்து கபில்து, இந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன ஏற்றுக்கொள்றேன்? நான் சாப்பாடு கொடுப்பேன், உடுப்பு வாங்கி கொடுப்பேன், அதுக்கு மட்டும் இல்லை சகோதரர்களே. அந்த தந்தை எப்படி அந்த பெண்ணை அழகான முறையில் வளர்த்தாரோ அதை போன்று அல்லது அதை விட அழகாகன்றது ஹலாலான விஷயங்களை கொண்டு நடத்துவதில் இந்த பெண்ணை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று ஒரு மாப்பிள்ளை சொல்றார். இன்னைக்கு பாருங்க சகோதரர்களே, கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அந்த புள்ள நல்ல ஒழுக்கம் அறிக்கும். அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்த நல்லவர்கள் இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் பாப்பாட்ட ஒரு ஜாதியா வளர்ந்து கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சிறப்பாக வாழ்வார்கள். இன்னைக்கு எத்தனை கணவன்மார், மாப்பிள்ளமார், இந்த பொம்பளை நான் அமானிதமாக சுமந்திருக்கிறேன், எனவே இவருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கிறார்கள். ஒரு பிரயாணம் கூட்டி செல்கிற போது இவருடைய அனைத்து விஷயங்களையும் நான் பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்போடு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவளுடைய குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் நான் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறார்கள்? இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் இவ்வளவு அழகா வளர்த்த பிள்ளையை போய் இப்படி வச்சு கொண்டிருக்கிறாரே என்று அவர்கிட்ட சொல்லிக் கொள்ள இல்லாம மனதால வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, வீட்டை வாப்பாட்டு இருக்கிற நேரம் அழகான ஆடையோடு இருந்த புள்ள, அவரை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவருடைய அந்த ஆண் அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த அதிகாரத்தை பயன்படுத்துற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் மட்டும் அதிகாரம் பயன்படுத்துறல, அவர சகோதரங்களும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்காக அந்த பெண்ணுடைய தந்தை சொல்கிறார்கள், நீங்க 8 வருஷம் வேலை செய்யணும் எங்கட வீட்டை,
ஒரு பெண்ணை பெற்றிருக்கிற தந்தை எப்படி பேரம் பேசுகிறார் என்று பாருங்க. என்ற பிள்ளை உங்களுக்கு நான் தர வேண்டுமாக இருந்தால் நீங்க 8 வருஷம் வேலை செய்யணும். அதை 10ஆக பூரணப்படுத்துறது உங்களோட விருப்பம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல என்று சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். 8 வருஷம் நீங்க வேலை செய்யணும், உங்களுக்கு விரும்பி நான் 10 ஆக்குங்கன்னு சொல்லி ஒரு பெண்ணை கொடுப்பதற்காக ஒரு மாப்பிள்ளைகிட்ட பேசுற பேச்சுவார்த்தையை பாருங்க. நீங்க குர்ஆன்ல சூரத்துல் கஸஸ் எடுத்து வாசிச்சு பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கு ஒரு பெண்ணை பெற்ற வாப்பா அல்லது அவங்களோட சகோதரங்கள் மாப்பிள்ளைய கூட்டாக்கள்கிட்ட அல்லது மாப்பிள்ளையிட்ட அப்படி பேசலாமா? பேச இயலாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெண் என்பவள் எங்கள் மீது சுமத்தப்பட்ட அமானிதம். அதை எங்களோட பிள்ளையா இருக்கலாம், எங்களோட தாயா இருக்கலாம், எங்களோட மனைவியா இருக்கலாம். எனவே இந்த அமானித விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையில் சொல்கிறார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஆண்களை சொல்லல, ஆண்களும் எங்களுடைய அமானிதம் இருந்தாலும் பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். எனவே பெண்களை அமானிதமாக சுமந்து கொண்டு அந்த பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்காத கணவன்மார்களாக இருக்கலாம், அந்த பெண்ணுடைய மான விஷயத்தில் கவனீனமாக இருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையிலே சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உரை என்பது இந்த துல்ஹஜ்ஜில மாத்திரம் நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு உரை இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் இந்த உரையினுடைய சுருக்கத்தை எழுதி உங்களோட வீட்டை கலண்டர் இருக்கி, உங்களோட போட்டோ இருக்கி, உங்களோட கன்வகேஷன் போட்டோ இருக்கும், இப்படி ஒன்றையும் தொங்க விடுங்க. அதை பார்க்க வேண்டும், அதை பார்த்து அதை உணர வேண்டும். ஏன் நபி அவங்க இந்த டைம்ல போய் இதை சொல்றாங்களே என்றெல்லாம் நாங்க யோசிச்சு அந்த உரையினூடாக எங்களில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரபா பேருரையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் உருக்கமாக சொன்னார்கள். அந்த காலத்திலே இருந்த ஜாஹிலியா காலத்திலே இருந்த மிக முக்கியமான ஒரு பழக்கம்தான் வேறுபாடுகள், பாகுபாடு. கருப்பன் வெள்ளையன், அரபி அஜமி, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகளும் இருந்தது. இந்த வேறுபாடுகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் உடைத்தெறிந்தார்கள். எல்லாரும் உண்டு என்று சொன்னார்கள். எல்லாரும் நீங்க உண்டு. எப்படி உண்டு? நீங்க அல்லாஹுடைய அடியார்கள் என்ற வகையில் நீங்கள் உண்டு. அப்ப கண்ணியமானவங்க யாரு? அப்ப கண்ணியமானவங்க கண்ணியம் இல்லாதவங்க இருக்கத்தானே வேணும். அப்படி என்ற யாரு என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். எங்கள கண்ணியமானவர்கள் யார் என்றால், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் உங்களில் யார் என்றால் தக்வா உள்ளவர்கள் தான். ஒருத்தருக்கு தக்வா இல்லை, இன்னொருத்தருக்கு தக்வா இருக்கு. அந்த வேறுபாடு இருக்குன்னு சொன்னாங்க. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை நாங்கள் அழகான அமைப்புல படைத்திருக்கிறோம், உயர்வா படைச்சிருக்கிறோம். மனிதனை நாங்க மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின். பின்னர் அந்த மனிதனை மிக தாழ்வாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு வசனத்துல அழகா படைச்சிருக்கோம் என்று சொல்றான், அடுத்த வசனத்துல அவனை தாழ்த்திட்டோம் என்று சொல்றான். அப்ப யார தாழ்த்தினது, யார அழகுபடுத்தினது? அடுத்த வசனத்துல சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லது செய்யறவங்களை அல்லாஹ் தஆலா அழகானவர்கள் என்று சொல்கிறார். முகத்தால் அழகானவங்க என்று சொல்லல. அழகானவனோட பெருமை அடிக்கிறதுக்கு அந்த காலத்துல யார் தகுதி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகான ஒரு மனிதர், அளவான உயரம், அழகான உடம்பு, சிவந்த மனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய நரம்பு விளங்கும் என்று சொல்கிறார்கள். அழக வச்சு ஒரு வார்த்தை கூட
ஒரு வார்த்தை இல்ல, வேறு மறைமுகமான வார்த்தைகளால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னைத்தானே புகழவில்லை. அதே மாதிரி அரபிகள்கிட்ட ஒரு குணம் இருந்தது. அஜமி என்றால் என்ன? அஜமி என்றால் அந்த கால்நடை அதுகளுக்கும் சொல்ற ஒரு வார்த்தை. அரபி இல்லாதவங்களை அவங்க அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு வழங்கும், எல்லாரும் இல்ல, ஒரு சில அரபிகள் அந்த அந்த நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வாரவங்களை ஒரு மாதிரியா பார்க்கிற ஒரு நிலை இருக்கு. எனவே இவற்றை உடைத்தறிந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத அடியார்கள், இந்த பாகுபாட்டை தவிர வேற எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தறிந்தார்கள். இன்றைக்கும் அதனுடைய சாயல்களை நாங்க பார்க்கிறோம், அதனுடைய சாயலை பார்க்கிறோம். சிலருக்கு பக்கத்துல நிக்கிறத சிராக்கள் விரும்ப மாட்டாங்க. சகோதரர்களே, நான் சொல்ற ஒரு விஷயம் நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னைக்கு நாங்க பார்க்கிற யதார்த்தமான ஒரு விஷயம். சஃப்ல கூட சிலாக்களுக்கு பக்கத்துல நிக்கிறத சிலாக்கள் விரும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். தொழுகை மாற்று மதத்தவர்கள் தொழுகையை பத்தி எப்படி சொல்றாங்க? முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அங்க பள்ளிவாசலுக்கு போனா பக்கத்துல டாக்டர் நின்றாலும் இன்ஜினியர் நிக்கிறாரு, பணக்காரன், ஏழை எதுவும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே உண்டா நிக்கிறாங்க, எல்லாரும் ஜனாசாவையும் கொண்டு முன்னுக்கு வைக்கிறாங்க, ஒரே மாதிரியா தான் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கு என்று சொல்றாங்க. அதுக்குள்ள எங்கட சில தொழுகையாளிகள் இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். சில தொழுகையாளிகள் இவருக்கு பக்கத்துல நிக்கப்படாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல, இவர் தொழுவிச்சா நான் தொழமாட்டேன் என்று கொண்டு இருக்கிறார். இவர் தொழுகை நடத்துறார், அவர் ஒரு முர்த்ததாக, வெளிப்படையாக தௌஹீதுக்கு எதிரானவராக, ஷிர்க் செய்பவராக இருந்தால் அது மார்க்கத்தில் அதுக்கு அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, ஒரு தெளிவாக வெளிப்படையாக முஸ்லீமாக இருக்கிறார், எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு இந்த பள்ளியில தொழுவிக்கிறவரை பிடிக்காம இருக்கலாம், என்ன தனிப்பட்ட விஷயம் அது. ஆனா அவர் தொழுவிக்கிறார் என்பதற்காக பள்ளிக்கு வராம அல்லது அந்த தொழுகையை வெறுக்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாகுபாட்டை உங்களை விட்டு வீசுங்க, இந்த ஜாஹிலியத்தை என்னுடைய காலுக்கடியில் இன்றைய தினம் நான் மிதித்து விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எனவே அந்த சாயல்கள் இன்றைக்கு எங்கள் தெரிக்கும். எனவே சகோதரர்களே, இந்த உரையை எங்களுடைய உள்ளங்களில் உள்வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாகுபாடு விஷயத்தில் சொன்ன இந்த விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய உள்ளத்தில் யார் அல்லாஹுக்கு பொருத்தமானவரோ அவர் சிறந்தவர், யார் அல்லாஹுக்கு பொருந்தாத முறையில் நடக்கிறாரோ அவர் சிறந்தவராக முயற்சி செய்ய வேண்டும் அவருடைய மரணம் வரைக்கும் என்ற அடிப்படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையிலே சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உரையினூடாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் படிப்பினைகளையும் ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.